அதுக்குரிய இயற்கை அனர்த்தம் என்று சொல்றதனுடைய இஸ்லாமிய டெபினிஷன் என்ன, அந்த விஷயத்தை நாங்க அந்த சப்ஜெக்டை ஸ்பெசிபிக்கா எடுத்து பார்க்கிற நேரத்தில் நாங்க இது சம்பந்தமாக பேசிய இஸ்லாமிய அறிஞர்கள், இது சம்பந்தமாக எழுதிய ஆய்வுகள், இதுகள் எல்லாத்துக்குள்ளாலையும் ரெண்டு முக்கியமான விஷயங்கள்ல ஒரு பெரிய வாத பிரதிவாதம் ஒன்று இருக்கிறத நாங்க பார்க்கலாம். இந்த இயற்கை அனர்த்தங்கள் என்று சொல்றது அது எங்களுக்கு ஒரு சோதனையா தண்டனையா என்று சொல்ற விஷயம். அதாவது இது நாங்க செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களுக்கு அல்லாஹு தாலா அல்லாஹ்வினுடைய கோப பார்வை எங்கள் மீது விழுகின்றது, அதனால் நிகழ்கின்ற ஒரு ஒரு விளைவு தான் இது என்று சொல்கின்ற ஒரு தர்க்கம் இதுக்கு பின்னால இருக்கிறத நாங்க பார்க்கலாம். இரண்டாவது இன்னொரு தர்க்கம் தான் இது அப்படி அல்ல, இது அல்லாஹு தாலா அல்லாஹ்வினுடைய ஒரு செயல் தான், இது அல்லாஹ்வை திட்டமிட்டு செய்கின்ற ஒரு செயல் தான். ஆனால் அது உண்மையிலே எங்களுக்கான ஒரு சோதனையை அல்லாம அது ஒரு தண்டனை அல்ல என்று சொல்கின்ற இன்னொரு தர்க்கம். இந்த ரெண்டு வகையான தர்க்கத்தையும் நாங்க மொத்தமாக எடுத்து பார்க்கின்ற நேரத்தில் அதை சமநிலையாக நாங்க எப்படி புரிஞ்சு கொள்ளலாம், அது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள சமநிலையான புரிதல் என்னவாக இருக்கும் என்று சொல்கின்ற அந்த கருத்து தொடர்பாகத்தான் நான் உங்களோட சில விஷயங்களை பரிமாறிக்கொள்றதுக்கு விரும்புகின்றேன். இத மொத்தமாக நாங்க அலசி பார்க்கிற நேரத்தில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளலும் என்னென்றால், அல்லாஹு தாலா மனிதனுடைய இந்த வாழ்க்கையில உலகத்திலேயே அவனால விடப்படுகின்ற தவறுகள், அவனால செய்யப்படுகின்ற பாவங்கள், இவற்றுக்கு தண்டனைகளை உலகத்திலேயே கொடுக்கின்ற ஒரு நிலைமை ஒன்று இருக்கிறதா என்று சொல்லி போய் பார்த்தால் அப்படி ஒரு நிலைமை ஒன்று இருக்கிறது தான். அதை நாங்க முழுமையாக மறுதளிக்க இயலுமாண்டா? அப்படி மறுதளிக்க இயலாம். ஏன்னா எங்களுடைய பாவங்களுக்கு ஒரு எதிர்மறையான ஒரு விளைவு இந்த உலகத்தில் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் ஒன்று அதுக்கு இருக்குமா? என்னுடைய பாவத்துக்கு என்ற ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் ஒன்று இருக்கிறது, ஒரு எதிர்மறையான தாக்கம் கண்டிப்பாக இருக்கிறது பாவங்களை பொறுத்தவரையில். அதே மாதிரி நாங்க எங்களுக்கு முன்னைய சமூகங்களுடைய வரலாற்றை போய் பார்க்கின்ற நேரத்தில் அந்த சமூகங்கள் அழிக்கப்பட்டதனுடைய பின்புலத்தில் அவர்களுடைய தவறுகளும் பாவங்களும் இருந்திருக்கின்றன என்று சொல்வதும் குர்ஆன்ல நாங்க தெளிவாக காணக்கூடிய ஒரு விஷயம் தான். அதை நாங்க மறுப்பதற்கில்லை. அப்ப இந்த உலகத்திலேயே அல்லாஹு தாலா தண்டனை கொடுப்பதற்கான ஒரு சூழல் காணப்படுகிறதாண்டா? காணப்படுகிறது தான். இப்ப இங்க வரக்கூடிய முக்கியமான கேள்வி, இந்த இயற்கை அழிவுகள் என்று நாங்க சொல்ற அது வெள்ளப்பெருக்காக இருக்கலாம், அல்லது பூமி அதிர்வுகளாக இருக்கலாம், அல்லது நிலச்சரிவுகளாக இருக்கலாம், அல்லது இந்த நாங்க சொல்ற இந்த எரிமலை வெடிப்புகளாக இருக்கலாம், சுனாமி போன்ற ஆழிப்பேரலைகளாக இருக்கலாம். இந்த இயற்கை அனர்த்தங்களை, அழிவுகளை பொறுத்தவரையில இவை ஏற்படுத்தப்படுவதற்கான காரணம் தண்டனையா இல்லையா என்று சொல்றதுதான் இங்கிருக்கின்ற முக்கியமான கொஸ்டின். அப்ப அந்த கொஸ்டினை நாங்க போய் பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹு தாலா இந்த விஷயங்களை உண்மையிலே எதற்காக தருகின்றான் என்று சொன்னால், அது எங்களை சோதிப்பதற்காகத்தான் தருகின்றானே ஒழிய தண்டனையாக இந்த இயற்கை அனர்த்தங்கள் அல்லாஹு தாலா ஏற்படுத்துகின்றான் என்று சொல்வதற்கான ஆதாரங்களை நாங்க காண்பதற்கில்லை. பல சமயங்களை நாங்க இந்த இயற்கை அனர்த்தங்களையும் தண்டனையையும் கனெக்ட் பண்றதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் ஒன்று இருக்கிறது. ஏன்? முன்னைய சமூகங்கள் அழிக்கப்பட்ட வரலாறுகளை போய் பார்க்கிற நேரத்தில் எல்லா சமூகங்களும் அழிக்கப்பட்டது எப்படி? இந்த இயற்கையான நிகழ்வுகளூடாகத்தான் அழிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த நிகழ்வுகளை பார்க்கிற நேரத்தில் நாங்க அவற்றுக்கு கிடைச்சது தண்டனை தான். அவங்க அது ஒன்று அவர்களுடைய இறை நிராகரிப்பு காரணமாக இருக்கும், அல்லது அவர்கள் செய்த பாவங்கள் காரணமாக இருக்கும். இப்படி ஏதோ பல காரணங்களால அவர்கள் தண்டிக்கப்பட்டது. வடிவங்கள் என்ன? ஒன்று அவர்களுக்கு இப்ப குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு விஷயம் தான் பாருங்க,
சூரத்து அன்கபூத்ல வருகிறது, இப்படி வருகிறது. ஃபகுல்லன் அஹத்னா பிதன்பிஹி ஃபமின்ஹும் மன் அர்சல்னா அலைஹி ஹாசிபா. ஒவ்வொரு சமூகத்தையும் நாங்க அவர்களுடைய பாவத்தின் காரணமாக அவங்களுக்கு தண்டனை கொடுத்திருக்கிறோம். அதுல சிலருக்கு நாங்க கல்மழை பொழிந்திருக்கின்றோம் சொல்லி அவங்களுக்கு அவங்க மீது கல்மழை பொழியப்பட்டிருக்கிறது. வமின்ஹும் மன் அஹத்னாஹு ஸைஹா. சிலருக்கு ஒரு பெரும் சத்தம், அந்த சத்தத்தை கொடுத்து அவங்கள நாங்க அழித்திருக்கின்றோம் என்று சொல்லி. வமின்ஹும் மன் ஹஸஃப்னா பிஹில் அர்த். சிலரை பூமி விழுங்கி கொண்டது. அப்படின்னா இப்ப அந்த நிலச்சரிவுகள் மாதிரி அதுதானே உண்மையில பிராக்டிகலா நாங்க பார்த்தோம். எத்தனையோ வீடுகள் முழுமையாக புதைந்து போனதானே. அப்ப அது அந்த மாதிரி அந்த நாங்க சிலர் அழித்திருக்கின்றோம் குர்ஆன் சொல்லுது. வமின்ஹும் மன் அக்ரக்னா. சிலரை நீர்ல மூழ்கடித்து நாங்க அந்த சமூகங்கள் அழித்தோம் என்று சொல்லி வருகிறது. அப்ப இந்த ஒவ்வொரு உதாரணமும் நாங்க எங்கட இந்த நிகழ்வுகள்ல காணக்கூடிய விஷயங்கள் தான். அப்ப இப்படி சொல்ற நேரத்தில் நாங்க கண்டிப்பாக இந்த இயற்கை அனர்த்தங்களை அந்த தண்டனையோடு தான் கொண்டு போய் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். அப்ப இந்த ஒவ்வொரு இயற்கை அனர்த்தமும் தண்டனை தான் என்று சொல்லித்தான் நாங்க புரிஞ்சு கொள்ள முற்படுவோம். உண்மையில அப்படி புரியறதுக்கு இப்படியான இந்த சூழல் அல்லது இந்த வசனங்கள் ஒரு நியாயமாக இருக்கிறது அவங்களுக்கு விளந்தானே. அப்படி புரிஞ்சு கொள்வதற்கான ஒரு இடம்பாடு இருக்கிறது. ஆனால் உண்மையிலே நாங்க இத கொஞ்சம் ஆழ்ந்து நோக்குகின்ற நேரத்தில் உண்மையிலே அப்படி அல்ல. இது ஒரு சோதனை தான். ஏனென்றா அல்லாஹு தஆலா மனித வாழ்க்கைக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு விதி, இந்த மனித வாழ்வே சோதனையாகத்தான் அல்லாஹு தஆலா அமைத்திருக்கின்றான். அது உண்மையில எந்த அளவுக்கு அது சோதனை என்ற கருத்தை குர்ஆன் சொல்கிறது, அது எங்கட நம்பிக்கை. ஏனென்றா அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹு தஆலா படைத்தமையே எதற்காக? உங்களை சோதிக்கிறதுக்கு தான். அப்ப இந்த முழு வாழ்வும் ஒரு சோதனை என்ற வடிவத்தில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய நாங்க இந்த உலகத்துக்கு ஒரு என்ன சொல்ற ஒரு உல்லாசமான சுற்றுலா வரல. உண்மையிலே நாங்க அப்படி ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போறதற்கு வந்த ஒரு வாழ்வு இது என்று சொல்றதுவா இஸ்லாத்தினுடைய பார்வை? இந்த வாழ்வு சம்பந்தமான இஸ்லாத்தினுடைய பார்வை இல்ல. இந்த வாழ்வு சம்பந்தமான இஸ்லாத்தினுடைய பார்வை இது ஒரு சோதனை. அப்ப இந்த வாழ்வு எங்களுக்கு ஒரு டெஸ்டிங் பீரியட். எதற்காக? நாங்க இன்னொரு நிரந்தரமான வாழ்க்கையை எதிர்நோக்கி இருக்கின்றோம். அந்த வாழ்க்கைக்கு நாங்க தகுதியா இல்லையா என்று சொல்றத எங்களை அதற்கு பரீட்சிப்பதற்கான ஒரு காலம் தான் இந்த உலக வாழ்க்கை. இது நாங்க என்ஜாய் பண்ணி முடிப்பதற்கான ஒரு காலம் ஒன்று அல்ல என்று சொல்வதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான நம்பிக்கை. அது எங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக சொன்ன ஒரு விஷயம் தான் அது விளந்தான். அப்ப அந்த வகையில இந்த உலகத்துல மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு விஷயமும் அது சோதனையாகத்தான் இருக்கிறது. அதனாலதான் குர்ஆன் சொல்கிறது வபலவுனாஹும் பில்கைரி வஷ்ஷர். அதாவது உங்களை நாங்க நல்ல விஷயங்களை கொண்டும் சோதிப்போம், தீய விஷயங்களை கொண்டும் சோதிப்போம். எனவே எங்கட வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்தாலும் அது சோதனை தான், தீயது நடந்தாலும் சோதனை தான், எல்லாமே சோதனை தான். சோதனைகளோட வடிவத்தை பத்தி குர்ஆன் சொல்கின்ற நேரத்திலே வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃப், உங்களை கொஞ்சம் பயம், வல்ஜூ பசி, வனக்ஸிம் மினல் அம்வால் உங்களோட செல்வத்தில் ஒரு குறைவு ஏற்படுதல், வல் அன்ஃபுஸ் உயிர் சேதங்கள் ஏற்படுதல், வஸ்ஸமராத். சமராத் என்று சொன்னா நேரடியான கருத்து உண்மையிலே இந்த விளைச்சல்கள், அதாவது ஃப்ரூட்ஸ் பழங்கள் என்று சொல்றது. ஆனால் இந்த ஃப்ரூட் என்ற சொல்ல நீங்க ஜெனரலா பார்த்தா ஃப்ரூட் என்ற சொல் இந்த பழங்கள் என்ற சொல்றதை தாண்டி எங்க எல்லா முயற்சிகளோட விளைவை குறிக்கின்ற ஒரு சொல் தான் அது. அரபுலையும் அப்படியே தான் பயன்படுத்தப்படுறது. சமரா என்று சொன்னா எங்க எல்லா முயற்சிகளுடையும் விளைவு. இப்ப ஒரு மனிதன் அவனுடைய வாழ்நாள் ஒரு 50 வருடம் வாழ்ந்தான் என்று வைத்து அந்த 50 வருடத்தினுடைய அவனுடைய உழைப்பு
அந்த உழைப்பினுடைய விளைவு, அவன் எல்லா முயற்சியினுடைய விளைவு, அந்த விளைவு இல்லாமல் போதல் அல்லது அதுல குறைவு ஏற்படுதல் என்று சொல்வதும் சோதனை தான். இப்ப இன்றைக்கு அந்த இலங்கையில நடந்த அந்த இந்த அனர்த்தத்தில் நீங்க போய் பாருங்கன்னா, குறிப்பாக இந்த மத்திய மாகாணத்தில் நடந்த வந்த வெள்ளம், கம்பல, இந்த கெலியோ, இந்த பக்கங்கள்ல வந்த வெள்ளம், அது இப்ப இருக்கின்றவர்கள் இது போன்ற ஒரு வெள்ளத்தை இதுக்கு முந்தி பார்த்தது இல்லை. அந்த அளவுக்கு கடுமையான ஒரு வெள்ளம் அது. அப்ப அதுல நிறைய பேர் சொல்றேன் என்றால், அவங்க 50 வருட 60 வருட உழைப்பு முழுமையாக நீர்ல போயிட்டு ஜீரோ என்ற இடத்துக்கு தான் வந்து நிற்கிறார்கள் என்று சொல்றது. இதே மாதிரி ஒரு மனுஷனுடைய அவனுடைய அறிவு தேடலாக இருக்கேலும், மத்த முயற்சிகளாக இருக்கேலும், அவன் சம்பாதித்து வைத்த உறவுகளாக இருக்கேலும், தொடர்புகளாக இருக்கேலும், இப்படி பல விஷயங்கள் அழிந்து இல்லாமல் போகின்ற ஒரு சூழல் அல்லது குறைந்து விடுகின்ற ஒரு சூழல், இப்படியான சோதனை வரலாமாண்டா? தாராளமாக வரலாம். இப்ப இலங்கையில 2019 நடந்த அந்த அந்த குண்டுவெடிப்பு நிகழ்வு, அந்த நிகழ்வு எத்தனையோ எங்கட பல வருட உழைப்ப ஜீரோவாக்கி விட்டது தானே. எத்தனையோ தாவா முயற்சிகளை மொத்தமாக திரும்ப ஜீரோக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினதானே. அதெல்லாம் அந்த சமராத், எங்கட உழைப்பினுடைய விளைவுகள், சம்பாதிப்புகள், அது அவ்வளோத்தையுமே இல்லாமக்கின ஒரு விஷயம் நடக்க முடியும். அப்ப இதுவெல்லாமே உண்மையிலே எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் என்று சொல்றது. அப்ப சோதனை என்று சொல்றதனுடைய வடிவங்களையும் குர்ஆன் படி பன்முகப்பட்டதாக சொல்லியிருக்கிறது. அப்ப அடிப்படையில சோதனை என்று சொல்றது தான் இந்த வாழ்வு. அதனுடைய வடிவங்கள் பன்முகப்பட்டதாக இருக்கும், நல்லதாகவும் இருக்கும், தீயதாகவும் அது காணப்படும். அது பயமாக, பசியாக, அழிவுகளாக, இப்படி பல வடிவங்கள் அது வர முடியும். அப்ப இந்த நிகழ்வும் உண்மையிலே ஒரு சோதனை தானே ஒழிய இது ஒரு தண்டனை அல்ல. இப்ப நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது அந்த தண்டனை அல்ல, சோதனை தான் என்று சொல்லி நாங்க சொல்ற நேரத்தில் அதை எப்படி உண்மையிலே நாங்க நிறுவேலும். இப்ப இங்க ஒரு விஷயத்தை நாங்க முக்கியமா காணலாம். என்னண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட ஒரு துஆ சம்பந்தமாக இமாம் நசாயி பதிவு செஞ்சிருக்கிற ஒரு ஹதீஸ்ல வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாரு, நான் 3 விஷயங்கள் அல்லாஹு தாலாவிடத்துல கேட்டேன். அதுல 2 அல்லாஹு தாலா அங்கீகரித்தான், 1 அங்கீகரிக்கல. அந்த அங்கீகரித்த விஷயத்துல முதலாவது என்ன என்றா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அதாவது இப்படி சொல்லுவார், அல்லா யுஹ்லிகனா பிமா அஹ்லக பிஹி அல் உமம கப்லனா. அதாவது எங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமூகங்கள் அழிக்கப்பட்டது போல் இந்த சமூகம் அழிக்கப்படக்கூடாது என்று நான் அல்லாஹு தாலாவிடத்தில் கேட்டேன். அதற்கு அல்லாஹு தாலா எனக்கு அதை எனக்கு தந்தான். அப்ப இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது என்னென்றால், இந்த ஹதீஸையும் அந்த முன்னைய சமூகங்கள் அளிக்கப்பட்ட வரலாற்றையும் நாங்க இணைத்து பார்க்கிற நேரத்தில் ஒரு விஷயம் புரிகிறது என்னென்றால், அந்த ஒரு சமூகமாக இந்த இயற்கை அனர்த்தங்களின் ஊடாக அழிக்கப்படுதல் என்று சொல்வது அது இந்த சமூகத்துக்குரிய ஒரு விஷயம் ஒன்று அல்ல. உண்மையில் அது முன்னைய சமூகங்களுக்குரிய ஒரு முறைமை தான். அது இந்த சமூகத்துக்கு அப்படியான ஒரு அழிவு வழங்கப்பட்டிருக்கிறதா என்று சொன்னா, அப்படியான ஒரு அழிவு வழங்கப்பட்டதை நாங்க வரலாற்றில் எங்கேயுமே காண்றதற்கு இல்லை. அப்ப அதுல நாங்க விளங்குறோம் என்றால், இந்த அழிவு என்று சொல்றது, இந்த இயற்கை அனர்த்தங்கள் என்று சொல்றது, அது எங்களுக்கு சோதனை தானே ஒழிய அது ஒரு தண்டனை அல்ல. முன்னைய சமூகங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையின் வடிவம் இந்த சமூகத்துக்கு கொடுக்கப்படுகிறதா என்றால், இந்த சமூகத்துக்கு அந்த வடிவத்தை பிரயோகிக்கிறது இல்ல, தண்டனையாக பிரயோகிக்கிறது இல்ல என்று சொல்றது அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கின்ற ஒரு வாக்குறுதி.
ரசூலுல்லாஹ்வுடைய அந்த துஆ அங்கீகரிக்கப்பட்ட துஆ. அப்ப அந்த வகையில் அப்படி ஒரு வடிவம் அதுல கண்டிப்பாக வரமாட்டாது. அதுலயும் குறிப்பாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த முன்னைய சமூகங்களுக்கு இந்த அழிவு, இந்த இயற்கை அனர்த்தங்கள் ஊடாக இந்த அழிவு வந்தமை என்று சொல்றதும் எப்படி வந்தது? ஒரு முழு சமூகமுமே இறை நிராகரிப்புலையும் பாவங்களையும் மனமுரண்டாக ஈடுபட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அந்த அழிவு வந்திருக்கின்றது. அப்படியான ஒரு அழிவை நாங்க எங்கட சமூகத்துல பார்க்கலுமா? அப்படி பார்க்கல. இப்ப உதாரணத்துக்கு இந்த குர்ஆன் வசனத்தை பாருங்க, சூரத் இஸ்ரால வரக்கூடிய வசனம். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வஇதா அரத்னா அன் நுஹ்லிக கர்யா, ஒரு கிராமத்தை அல்லது ஒரு நகரத்தை நாங்க அழிக்க நாடினா, அமர்னா முத்ரஃபீஹா ஃபஃபஸகு ஃபீஹா ஃபஹக்க அலைஹில் கவுல், ஒரு நகரத்தை நாங்க அழிக்கவும் நாடினா அந்த சமூகத்தில் உள்ள வசதியான செல்வாக்கு மிக்க பெரியவர்கள் இருக்கிறார்களே, அந்த சமூகத்தில் தாக்கம் செலுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, இவங்களை நாங்க மாத்துவோம் எப்படி? அதாவது அந்த சமூகத்தில் தீங்கு செய்கின்றவர்களாக, பாவம் செய்கிறார்களாக நாங்க அவங்கள மாத்துவோம். அப்படி மாத்தினதற்கு பிறகுதான் அவர்கள் மீது தண்டனை இறங்குவதற்கு அவர்கள் தகுதியானவர்களாக மாறுவார்கள். அதற்கு பிறகு ஃபதம்மர்னாஹ தத்மீரா, அந்த சமூகத்தை முழுமையாக அழித்து போடுவோம் என்று சொல்லி சொல்லுவோம். அப்ப ஒரு சமூகத்துடைய அழிவு என்று சொல்வது, அந்த சமூகம் முழுமையாக தீமையை மட்டுமே அடிப்படையாக கொண்டது அந்த சமூகம் இருக்கின்ற நேரத்தில் தான், முழுமையாக பாவம் செய்கின்ற ஒரு சமூகமாக அந்த சமூகம் இருக்கின்ற நேரத்தில் தான், பாவத்தால் வழிநடாத்தப்படுகின்ற ஒரு சமூகமாக அந்த சமூகம் இருக்கின்ற நேரத்தில் தான் நாங்க அங்க இந்த அழிவு வருகிறது. அப்படியான ஒரு சூழலா இப்ப நடக்கின்ற இந்த இயற்கை அனர்த்தங்களின் போது இருக்கின்றது என்றா இல்ல? அப்படியான ஒரு சூழல் ஒன்று இல்லை. இப்ப நாங்க இந்த பாதிப்பு நடந்த ஒவ்வொரு பிரதேசத்தையும் போய் பாருங்க. அதுல நாங்க மிச்ச நெருக்கமா தெரிந்த மனிதர்கள் இருப்பார்கள். இப்ப பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஊர்லயும் எனக்கு நிறைய பேர் நல்ல நெருக்கமாக தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அவங்க ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு தெரிந்தானே. அடுத்து அல்ல அந்த குறிப்பிட்ட அந்த ஊர்கள் சொல்லி மொத்தமா எடுத்து பார்த்தாலும் இப்படி, அதாவது மோசமாக இறை நிராகரிப்பிலையும் பாவத்திலையும் ஈடுபடுகின்ற அப்படியான சமூகமா? அப்படியான சமூகம் அல்ல உண்மையில். அப்ப கண்டிப்பாக அல்லாஹு தஆலா அங்க முழு சமூகத்தை அழித்த வரலாறு என்று சொல்றது அந்த சமூகம் முழுமையாக தீமையில் இருக்கின்ற நேரத்தில் தான். இப்படியான சமூகங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு நாளும் அப்ளை ஆக மாட்டாது. அப்ப அந்த வகையில அந்த அடிப்படையில் நாங்க பார்க்கிற நேரத்திலேயும் இது நாங்க ஒரு தண்டனை என்று சொல்லி பார்ப்பதற்கு இல்லை. அதையும் தாண்டி குர்ஆன்ல இன்னொரு விஷயம் ஒன்று வருகிறது என்னண்டா, நாங்க செய்கின்ற பாவங்கள் எல்லாத்தையும் வச்சு அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல தண்டனை தந்து கொண்டே இருப்பானா? அல்லாஹ்வே சொல்றேன்னாண்டா, நீங்க செய்யற பாவத்துக்கெல்லாம் தண்டனை தாரது தான் இந்த உலகத்துல விதி என்று இருந்தா இந்த உலகத்துல ஒரு கால்நடை கூட மிஞ்சாது என்று சொல்லி நாங்க அவ்வளவு செய்யறோம் பாவம் என்று சொல்றதுதான். இந்த குர்ஆன் வசனத்தை பாருங்க, சூரத்து ஃபாத்திர்ல வருகிறது. வலவ் யுஆஹிதுல்லாஹு الناس பிமா கஸபு, மனிதர்கள் செய்கின்ற வேலைகளுக்கு அல்லாஹு தஆலா அவங்கள குற்றம் பிடிக்கிறதுக்கு நினைச்சால், மா தரக அலா ظهرها மின் தாப்பா, இந்த பூமியில ஒரு அதாவது தாப்பா என்று சொல்ற நேரத்தில் அது எல்லாத்தையுமே குறிக்கும், நடந்து போகின்ற எல்லாவற்றையுமே குறிக்கும். அப்படி நடந்து போற எதுவும் இருக்க மாட்டாது, எல்லாமே அழிந்து போக வேண்டியிருக்கும். அப்ப அதுல இருந்து நாங்க விளங்குறோம் என்னென்றால், எங்களுடைய பாவங்களுக்கு ஒரு எதிர்த்தாக்கம் ஒன்று இருக்கிறது. அது மிக பெரும்பாலும் எங்களுக்கு உண்மையிலே எங்களுடைய நிஅமத்துகள் இல்லாமல் போகின்ற, அதுல பாதிப்புகள் வருகின்ற இப்படியான விஷயங்கள் தான் உண்மையிலே அதனுடைய எதிர்த்தாக்கங்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் இது போன்ற மொத்தமான அழிவுகள் என்று சொல்வது அது பாவங்களினுடைய விளைவு என்று சொல்வதற்கல்ல உண்மையில்.
அப்ப நாங்க அப்படியான அழிவுகள்ல போய்த்து அது பாவங்களுடைய விளைவாக நாங்க அதுக்கு வியாக்கியானம் கொடுத்து அந்த அந்த மனிதர்கள் எல்லாத்தையுமே அங்க குற்றப்படுத்துகின்றோம். அதை தாண்டி அல்லாஹ்வுடைய செயலுக்கும் கூட நாங்க ஒரு முடிவு சொல்றோம். அல்லாஹ் இந்த இடத்துல இவனுக்கு தண்டனை கொடுத்திருக்கிறான் என்று சொல்லி நாங்க எப்படி தீர்மானிக்கிறது? அல்லாஹ் இந்த மனுஷனுக்கு தண்டனை தான் கொடுத்தான் என்று சொல்றதை நாங்க எப்படி தீர்மானிக்கிறோம்? அப்ப அது உண்மையிலே நாங்க எங்கட சக்தியை மீறி நாங்க செய்கின்ற ஒரு செயல். உண்மையிலே அது அப்படி நாங்க தீர்மானிக்கலாம். அப்ப அது நாங்க புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம். அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்னண்டா, குர்ஆன்ல ஹதீஸ்கள்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால், இப்ப நிறைய ஷஹீதுகள் சம்பந்தமாக ஹதீஸ்கள் நிறைய வருகிறது. என்னென்ன நிகழ்வுகளால பாதிக்கப்படுகின்றவர்கள் ஷஹீதாக கருதப்படுகின்றார்கள் என்று சொல்லி. இப்ப இந்த ஹதீஸ பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஷ்ஹுஹதாஉ ஹம்ஸ, ஷஹீதுகள் 5 வகைப்படுவார்கள். என்ன அந்த 5 வகை? முதலாவது சொன்னார்கள் அல் மத்ஊன். மத்ஊன் என்று சொன்னால் இந்த தொற்று நோய்களால் இறக்கின்றவர், அவர் ஷஹீதாக கருதப்படுவார். இரண்டாவது அல் மபுத்தூன். மபுத்தூன் என்று சொல்றது இந்த உடம்பினுடைய உட்பகுதி, உடம்பினுடைய புற உடம்பு அல்ல, உடம்பினுடைய உட்பகுதி. உடம்பினுடைய உட்பகுதியில் ஏற்படக்கூடிய ஏதேனும் ஒரு நோயினால் இறக்கின்றவர்கள், அவர்கள் அல் மபுத்தூன். அவர்களும் கூட ஷஹீதுகளாக கருதப்படுவார். இப்ப நாங்க இந்த ஹார்ட்டோ கிட்னியோ இப்படி இந்த மாதிரி உடம்பினுடைய உட்பகுதியில ஏற்படக்கூடிய பெரிய நோய்களினால மௌத்தா போகின்றவர்கள், அவர்களும் ஷஹீதுகளாக கருதப்படுவார்கள். அடுத்து சொல்ற வல் கரீக், நீரில் மூழ்கி மரணிப்பவர். அடுத்து வசாஹிபுல் ஹதும், இடிபாடுகள்ல சிக்கி மரணிப்பவர். வஷஹீத் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் மரணிக்கின்றவர். அப்ப அது தவாவாக இருக்கலாம் அல்லது யுத்தமாக இருக்கலாம், அப்படியான விஷயங்கள்ல மரணிப்பவர். அப்ப இது ஒரு ஹதீஸ்ல இந்த இடத்துல 5 பேர் அடையாளப்படுது. இன்னும் நிறைய தனித்தனியான ஹதீஸ்கள் இருக்கின்றன, பல விஷயங்களை குறிப்பிட்டு இருக்கிறது. இது எல்லாது இன்னும் பல உதாரணங்களை குறிப்பிட்டு இருக்கிறத பார்க்கலாம். இப்ப இதுல விளங்குற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்றால், இப்ப இதுல ஒவ்வொன்றையும் பாருங்க. இந்த ஷஹீதுகள் என்று சொல்றது இப்ப நாங்க கண்ட இந்த அனர்த்தத்துல உள்ள பல விஷயம் இருக்கிறது. நீரில் மூழ்கி மரணித்தல் என்று சொல்றது, அதே மாதிரி இடிபாடுகளுக்கு இடையில சிக்கி மரணித்தவர்கள் என்று சொல்றது, இதுக்குள்ளால நாங்க நிறைய காண்ற நிதர்சனமான உதாரணங்கள். இப்ப இந்த ஷஹீத் என்று சொல்றதுக்கான விளக்கம் என்னன்னு சொல்ற நேரத்தில் இமாம்கள் 2 முக்கியமான விஷயங்கள் சொல்லுவார்கள். ஏன் ஷஹீதுக்கு இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து? ஷஹீத் என்று சொல்ற நேரத்தில் சுவர்க்கத்துல எந்த தடையும் இல்லாமல் சுவர்க்கத்தில் நுழைவார்கள் அவர்கள். அதே மாதிரி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், சுவர்க்கத்தில் மிக உயர்ந்த சுவர்க்கம் அவர்களுக்குரியது என்று சொல்ற இந்த மாதிரி நிறைய ஷஹீதுகளுக்குரிய பேர் சம்பந்தமாக ஹதீஸ்கள் வருது. ஏன் அவ்வளவு ஒரு சிறப்பு அவங்களுக்கு? என்ன காரணம்? 2 காரணங்கள் இமாம்கள் சொல்வார்கள். ஒன்று, ஷஹீத் என்று சொல்றவர் உண்மையிலே அவர் தன்னுடைய உயிரை தியாகம் செய்கிறார், இன்னும் எத்தனையோ பேருடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அப்ப அந்த தியாகத்துக்காகத்தான் அந்த பேர். அது முதலாவது. 2வது சொல்லுவார்கள் என்னண்டா, இப்ப ஒரு மனிதன் தன்னுடைய சக்திக்கு அப்பால் பட்டு அவனால செய்வதற்கு எதுவும் இல்லை என்று சொல்லி இருக்கின்ற நேரத்தில் அவனுடைய உயிர் போகிறது. நான் எடுக்க வேண்டிய எல்லா பிரிகாஷன் நான் எடுத்துத்தான் இருக்கிறேன், ஆனாலும் எந்த சக்திக்கு அப்பால் பட்டு என்னோட உயிர் போகிறது என்று சொல்லி இருந்தால் அதுவும் அவனும் அதன் காரணமாகவும் அவன் ஷஹீத், அந்த ஷஹீதுக்குரிய அந்த உயர்ந்த அந்தஸ்து கிடைத்தலுக்கு அதுவும் ஒரு காரணம் என்று சொல்வார்கள். என்னடா அவனுடைய சக்திக்கு அப்பால் பட்டு நடக்கிற விஷயம், அவன் என்ன செய்ய முடியும்? அப்ப தியாகம் என்று சொல்றது ஒரு காரணம். இன்னொரு காரணம் அவன் ஹெல்ப்லெஸ், அதுக்கு மேல் அவனால செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி இருக்கிற நேரத்தில் அவனுடைய உயிர் போகிறது என்று சொன்னால் அவனுக்கும் அந்த அந்தஸ்து இருக்கிறது. இன்றைக்கு நடந்த எங்கட இந்த அனர்த்தத்துக்கு பின்னால் இருக்கின்றது இந்த மிக முக்கியமாக இந்த 2வது காரணம் தான். யாருக்கு என்ன செய்யலும்? இப்ப ரம்புக்கல்ல நடந்த அந்த நிலச்சரிவு இரவு 1 மணிக்கு தானே நடந்திருக்கிறது.
அப்ப யாரு எதிர்பார்த்திருப்பார்கள்? அவ்வளவு பெரும் ஆழ்ந்த தூக்கத்துல தான் இருப்பார்கள். என்ன கடுமையான மழை, அப்ப அந்த விழித்திருந்தும் செய்வதற்கு ஒன்றும் இல்ல, பாவக்காட்டு, இப்படி 1000 பிரச்சனைகளோடு தான் இருந்திருப்பா. அப்ப நிச்சயமா ஆழ்ந்த தூக்கத்துல தான் இருந்திருப்பாங்க. அவங்களால என்ன செய்திருக்க முடியும்? ஒன்றும் இல்லை. அப்ப அவங்கள நாங்க ஷஹீத் என்று சொல்ற அந்த ஸ்தானத்துல தாராளமாக வைக்க முடியுமானவர்கள், அப்படித்தானே? அப்ப இந்த வகையான நிகழ்வுகளால் பாதிக்கப்படுகின்றவர்களுடைய அந்தஸ்து இஸ்லாத்தினுடைய பார்வையில் ஷஹீத் என்று சொல்லி இருந்தால் அந்த அந்த குறிப்பிட்ட நிகழ்வை நாங்க எப்படி தண்டனை என்று சொல்வது? அப்ப அது முரண்பாடு தானே. தண்டனை என்று சொல்றதற்கான இடம்பாடு அங்க இல்ல. இப்படி நாங்க நிறைய விஷயத்தை பார்க்கல. உண்மையிலே இதை தண்டனை என்று சொல்கின்ற ஒரு இடத்துக்கு நாங்க கொண்டு போகிறதுக்கு ஏல உண்மையிலே. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை பாருங்க, என்னண்டா நாங்க இஸ்லாமிய வரலாற்றுல இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல இயற்கை அனர்த்தங்கள் நிகழ்ந்தனவா என்றால் அதுல ஒரு பலவீனமான ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு இயற்கை அனர்த்தம் நிகழ்ந்ததாக. அந்த ஹதீஸ் உண்மையிலே பலவீனமானது. ஒரு பூமி அதிர்வு ஒன்று நடந்ததாக, மதீனாவுல ஒரு பூமி அதிர்வு நடந்ததாக ஒரு ஹதீஸ் வருகிறது. அந்த ஹதீஸ் தஈஃப். அது அப்படி அதை விடுவோமே நாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல 2 நிகழ்வு நடந்திருக்கிறது. அதாவது ஹிஜ்ரி 13ல பலஸ்தீன்ல நடந்த ஒரு பூமி அதிர்வு. பலஸ்தீன்ல நடந்த பூமி அதிர்வு, அந்த பூமி அதிர்வுடைய விளைவுகள், அதனால வந்த அந்த தொடர் சிக்கல்கள் கிட்டத்தட்ட 1 மாத காலம் நீடித்தன. அதை தொடர்ந்துதான் ஒரு மிகப்பெரிய தொற்று நோய் பரவியது. அந்த தொற்று நோயால அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் போன்ற, முஆத் இப்னு ஜபல் போன்ற முக்கியமான சஹாபாக்கள் மௌத்தா போனார்கள். அப்ப அது அந்த பூமி அதிர்வினுடைய தொடராக வந்த ஒரு நிகழ்வு தான் அது. தொற்று நோய் கூட ஒரு இயற்கை அனர்த்தம் தானே. அப்ப அந்த பூமி அதிர்வு நடந்து அதோட விளைவாக வந்த ஒரு விஷயம் தான். அப்ப முக்கியமான சஹாபாக்களே அதுல மௌத்தா போனார்கள். அப்ப அது என்ன? அப்ப அந்த சமூகத்துல நடந்த அந்த பூமி அதிர்வை நாங்க தண்டனை என்று சொல்லி எங்களுக்கு வியாக்கியானப்படுத்தேலுமா? படுத்தேல் உண்மையில். அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல அந்த நிகழ்வுக்கு பிறகு மதீனாவுல பூமி அதிர்வு ஒன்று நடந்தது. மதீனாவுல நடந்த பூமி அதிர்வின் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்மையிலே ஒரு பதற்ற நிலைமைக்கு போனார். அவர் எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னார், என்னமோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, நாங்க இதுல இருந்து படிப்பின பெறோம், எல்லாரும் நாங்க எங்கட பாவங்களை நாங்க களையணும், துஆ செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யணும், அல்லாஹ்வை நோக்கி நாங்க மீளணும் என்று சொல்றதற்கான ஒரு எச்சரிக்கை தான் இது. அப்ப அந்த எச்சரிக்கையை நாங்க கடைபிடிக்கணும். நீங்க யாரும் அந்த விஷயத்தில் இதுக்கு பிறகு சீரியஸாக இல்லாட்டி உங்களோட இங்க நான் வாழ்றத பத்தி நான் யோசிக்கணும். நான் பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு போய்த்து வாழ்றது பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அப்ப அங்க அப்ப அந்த சமூகத்திலையும் அப்ப ஒரு பூமி அதிர்வு நடந்தது. இப்ப மதீனா சமூகம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் இருந்த மதீனா சமூகம், நாங்க சொல்லுவோம் ஒப்பீட்டு ரீதியில அடுத்து தோன்றின எல்லா பரம்பரைகளை விடவும் சிறந்த சமூகம் தானே அது. அந்த முதல் பரம்பரை தானே அது ரசூலுல்லாஹ்வினுடைய. அப்ப அந்த சமூகம் பாவம் செய்த சமூகமா, அதற்கு அல்லாஹு தஆலா தண்டனை கொடுத்த நிகழ்வாது என்று பார்த்தா கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்ப இது போன்று நாங்க நிறைய விஷயங்களை பார்க்கலும். இதை நாங்க ஒரு தண்டனையாக சித்தரித்தல் என்று சொல்றதை தாண்டி இது உண்மையிலே ஒரு சோதனை, எங்களை சோதிக்கிறதற்கான ஒரு விஷயம் என்று சொல்றதை தான் நாங்க புரிஞ்சுக்கணும். அப்ப முன்னைய சமூகங்கள்ல நிகழ்ந்த விஷயம் அது அந்த சமூகத்துக்குரியது தான். அது எங்கட சமூகத்துக்கு அப்ளை பண்ணுவதற்குரிய ஒரு விஷயம் ஒன்று அல்ல. அப்ப நாங்க என்னென்றால் இது முழுமையாக பாவம் செய்கின்ற ஒரு சூழல்ல அல்லாஹு தஆலா தண்டனை வழங்குதல் என்று சொல்றதுதான் முன்னைய சமூகங்கள்ல நடைபெற்றிருக்கிறது. எங்கட சமூகத்துல இந்த உம்மத்தை பொறுத்தவரையில அப்படியான ஒரு சூழல்
இல்லை, அப்படியான தண்டனையையும் கூட அல்லாஹு தாலா வழங்குவதில்லை என்று சொல்றதைத்தான் நாங்க காண்றதுக்கு முடியும். அப்ப அந்த வகையில் இதை நாங்கள் ஒரு தண்டனையாக புரிந்து கொள்ளுதல் என்று சொல்றது முதலாவது தவறான ஒரு விஷயம்.